السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு திக்ர். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய அனைத்து விடயங்களும் சீராகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட நபி என்று நம் அனைவருக்கும் தெரியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை கொடுத்தான். அனைத்தையும் அவர்கள் சாதனைகளாக மாற்றினார்கள். மிகச்சிறந்த ஒரு நபியாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மலக்குமார்கள் மனிதனின் ரூபத்தில் வந்து அங்கே ஒரு திக்ரை ஓதுகிறார். இதனை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு அந்த திக்ரை, அந்த வார்த்தையை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று அந்த மனிதர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், நான் இதை கற்றுத்தந்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆட்டு மந்தையில் உள்ள அரைவாசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அதன் பின்பு மலக்குமார்கள், மனிதனின் ரூபத்தில் வந்த அந்த மலக்குமார்கள் அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள். மீண்டும் கேட்கிறார்கள், மீண்டும் நீங்கள் என்ன தருவீர்கள் என்று கேட்டதற்கு முழு ஆட்டு மந்தையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். மீண்டும் கற்றுக் கொடுக்கிறார்கள். மூன்றாவது தடவையாக மீண்டும் ஓதுங்கள், அந்த வார்த்தையை ஓதுங்கள் என்று கேட்ட பொழுது நீங்கள் என்ன தருவீர்கள் என்று கேட்டதற்கு, இந்த ஆட்டு மந்தையை மேய்ப்பவனாக நான் வருகிறேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மலக்குமார்கள் கற்றுக் கொடுத்த அந்த திக்ர் என்னவென்றால், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வரப்புல் மலாஇகதி வர்ரூஹ், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்பனா வரப்புல் மலாஇகதி வர்ரூஹ் என்று வரக்கூடிய இந்த திக்ர் மிகச்சிறந்த ஒரு திக்ர். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்பனா வரப்புல் மலாஇகதி வர்ரூஹ் என்று வரக்கூடிய இந்த திக்ரை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மலக்குமார்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டுமா? எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். நம்பிக்கையோடு யக்கீனோடு ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி உங்களை வந்தடையும்.